சில வரலாறுகளை எல்லாம் எடுத்தா நண்பர்களே, 1800 காலகட்டம் சர் தாமஸ் மன்றோ அவரோட சிலை இருக்கு சென்னையில. அவருடைய வரலாற்றை கொங்கு நாட்டில் தாமஸ் மன்றோ அப்படின்னு எடப்பாடி அமுதன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அந்த நூலை கிடைச்சா நீங்க எல்லாருமே, கிடைக்காட்டி தேடி வாங்கி படிச்சு பார்க்கணும். அந்த நூல்ல 2 முக்கியமான செய்தி இருக்கு. இந்த தலைப்புல இருந்து கொஞ்சம் அது விலகினாலும் நான் அதுக்காக சொல்றேன். ஜாதியும் நீதியும் எப்படி இருக்குன்றதுக்காக. அப்ப தமிழ்நாட்டுல முக்கியமான பகுதிகளில் ட்ரெஷரி கருவூலம், அரசு கருவூலம் இருக்கு. கிருஷ்ணகிரியில தர்மபுரியில கருவூலம் இருக்கு. அது எதுக்குன்னா இந்த பாலக்காடு ஏரியாவுக்கு. கோயம்புத்தூர் பகுதிக்கு அந்த கருவூலம் ட்ரெஷரி பவானியில இருந்திருக்கு. 1807 தாமஸ் மன்றோ எடப்பாடியில இருக்காரு, துணை கலெக்டர் சேலத்துக்கு. அப்போ ஒரு பெரிய ஊழல் ஒண்ணு நடக்குது. எங்க? ட்ரெஷரியில ஊழல். சும்மா சீட்டு எழுதி கொடுத்து காசு வாங்குறது, இந்த மாதிரியாக 2 பேர் ஊழல் பண்றாங்க. தர்மபுரி ட்ரெஷரியில ஊழல் பண்ண ஒரு பேரு நரசையர். பவானி ட்ரெஷரியில ஊழல் பண்ண ஒரு பேரு காசி செட்டியார். 1807 நரசையர் செய்த ஊழலுடைய கணக்கு பாத்தீங்கன்னா 7 லட்சமா அன்னைக்கு. அந்த தொகை அதே மாதிரி காசி செட்டியாரும் 3-4 லட்சம் அவரும் எடுத்திருக்கிறாரு. இதுல என்னன்னா, காசி செட்டியார் அவர்கள் நேரடியாக கணக்கு எழுதி எடுத்திருக்கிறாரு. நரசையர் அவர் சொன்னா அவங்க கொடுத்துருவாங்க. அதனால வெறும் துண்டு சீட்டு எழுதி கொடுத்து வாங்கியிருக்காரு. முதல்ல கைதானவர் காசி செட்டியார். அவரை ஜெயில போடுறாங்க. போட்டுட்டு விசாரணை நடக்குது. நரசையர் என்ன செய்யறாரு, போய் அந்த ட்ரையலை பாக்குறாரு. பார்த்துட்டு அந்த விசாரணையில என்னென்ன பார்த்தாரோ அதை தன்னோட வழக்குக்கு ஒரு தயார் பண்ணிக்கிறார். காசி செட்டியார் கைது செய்து தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்படுகிறார். அவருடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றன. நரசையர் மீதும் குற்றம் நிரூபிக்கப்படுகிறது. ஆனால் அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்படவில்லை. அவருடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படவில்லை. பிரிட்டிஷ் காலத்திலேயே இதுதான் ஜாதிக்கும் நீதிக்குமான ஆதாரம் இருக்கு. அப்போ காசி செட்டியார் என்ன பண்றாரு, சிறையிலிருந்து விடுதலையான பிறகு தன்னுடைய குற்ற உணர்ச்சியை போக்கிக் கொள்ள காஞ்சிபுரத்துல போய் ஒரு தர்மசத்திரம் கட்டி அங்கேயே வாழ்ந்து முடிஞ்சிருக்காரு. நரசையர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தர்மபுரியில இந்த மாதிரி இது நம்ம பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னு அவரும் குற்ற உணர்ச்சியினால அதை போக்கிக் கொள்ளுவதற்கு அந்த பகுதி மக்கள் குடிப்பதற்கு ஒரு குளம் வெட்டுறாரு. அந்த குளம் இன்னும் நரசையர் குளம்னு தர்மபுரியில இருக்கு. அங்க இருக்கவங்களுக்கு தெரியும். ஆக நரசையர் குளம் வெட்டி தப்பிச்சுக்கிறாரு. அவர் ஜெயிலுக்கும் போகல, அவருடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படல, சிறை தண்டனை கிடைக்கல. ஆனா காசி செட்டியாருக்கு கிடைச்சது. இதுதான் பிரிட்டிஷ் காலத்திலேயே இருந்த தீர்ப்பாக இருந்திருக்கு. இதுக்கு பிறகு 1900 ஆண்டுகளுடைய தொடக்கத்துல, அதுக்கு முன்னால 2 சட்டங்களை அவங்க உருவாக்குறாங்க பிரிட்டிஷ் அரசு. என்னன்னா, ஒண்ணு சிவில் ப்ரொசீஜர் கோடு. அதுல நீங்க எதுவாக இருந்தாலும் இந்த சட்டப்படிதான் நீங்க நிரூபிக்கணும். நில வழக்காக இருந்தாலும் சரி, வேறு எந்த உரிமை வழக்கா இருந்தாலும் சரி. அதே மாதிரி குற்ற வழக்குகளாக இருந்தா இந்தியன் பீனல் கோட். இதுக்கு 2க்கும் சாதகமா இருக்கிறது எவிடன்ஸ் ஆக்ட். இந்த 3ம் மாற்றப்பட முடியாத சட்டங்கள், அடிப்படை சட்டங்கள். சிவில் ப்ரொசீஜர் கோட், அத கோட் ஆஃப் ப்ரொசீஜர், கோட் ஆஃப் ப்ரொசீஜர் சிவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் பீனல் கோட், அதுக்கான கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். இதற்கு ஆதாரமான எவிடன்ஸ் ஆக்ட். இந்த 3ம் ஆங்கிலேயர்களால உருவாக்கப்பட்டது. ஏன் இதனுடைய முக்கியத்துவம்னு சொன்னா, அது வரைக்கும் இருந்த கோர்ட்டுகள்ல பார்ப்பனர் சாட்சி சொன்னா ஒரு மரியாதை,
யார் சாட்சி சொன்னா அதை எப்படி எடுத்துக்கணுங்கிற வரைக்கும் மனுஸ்மிருதி தான் ஆளுது. மனுஸ்மிருதி சொல்றதுல சந்தேகம் வந்தா நாரத ஸ்மிருதி எடுத்து ஒப்பிட்டு பாக்குறாங்க. இதுக்கு மேல வேற ஏதாவது வரலாமான்னா உபனிஷதங்கள்ல இருந்து, மீமாம்சா தத்துவத்துல இருந்து இதெல்லாம் எடுத்து பாக்குறாங்க. இப்ப வரைக்கும் இதுல அவர்களுக்கு இருக்கிற பற்றுதல் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, 2008 உச்ச நீதிமன்றத்துல ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு சொல்லி இருக்கிறார். அந்த வழக்கு எது சம்பந்தப்பட்டதுன்னா, ஒரு யூனிவர்சிட்டியில ரெஜிஸ்ட்ரார் பதவிக்கு, ஒரு ரீடர் பதவிக்கு ஒரு தகுதி, ஒரு ப்ரொஃபசர் பதவிக்கு ஒரு எம்ஃபில் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ப்ரொஃபசர் பதவிக்கு எம்ஃபில் வேணும்னா அதுக்கு மேல இருக்கிற ரெஜிஸ்ட்ரார் ரீடர் பதவிக்கு எம்ஃபில் வேணுமா வேணாமா? வேணும் இல்லையா? ஆனா அந்த யூனிவர்சிட்டியில கீழ் போஸ்டுக்கு வச்ச ஒரு உயர்நிலை தகுதி உயர் பதவிக்கு இல்லை. அப்ப அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு வழக்கு. இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. அப்போ ஒரு லா ஆஃப் காமன் சென்ஸ் இருக்கு, லா ஆஃப் ஜெனரல் இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு. அதன்படி நீதிபதிகள் எப்படி தீர்ப்பு சொல்லுவாங்க? எனக்கு கீழ் பதவிக்கே ஒரு உயர் தகுதி வேணும்னா அதை விட உயர்ந்த பதவிக்கு அது வேணுங்கிறது தானே அடிப்படை சட்டம். அதன்படி தீர்ப்பு சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனா அந்த நீதிபதி அவர்களுக்கு மிகுந்த கோபம் வந்து, அந்த மாண்பமை நீதிபதி அவர்கள் அந்த வழக்கறிஞர்களை பார்த்து என்ன கேட்டார்னா, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் why our Indian lawyers are still relying upon the Western interpretation of law. We have great interpretations like Mimamsa philosophy. அதெல்லாம் நீங்க ஏன் இன்டர்பிரிட்டேஷனுக்கு எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி, இந்த வீடு கூட்டுற அம்மாவுக்கு வந்து 5வது படிக்கணும்னு சொன்னா, கம்ப்யூட்டர் படிக்கிறவங்களுக்கும் 5வதுக்கு மேல படிச்சிருக்கணும்னு சொல்ற ஒரு சாதாரண தீர்ப்புக்கு மீமாம்சா லாவெல்லாம் கொண்டு வந்து மீமாம்சா இன்டர்பிரிட்டேஷன் எப்படி பயன்படும்னு நமக்கு சொல்லி கொடுத்து, ஆகையினால இனிமே நீங்க ஜெனரல் இன்டர்பிரிட்டேஷன்னா மீமாம்சா இன்டர்பிரிட்டேஷனை எடுத்து பயன்படுத்துங்க அப்படின்னு நமது மாண்பமை உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஒரு தீர்ப்புல எழுதியிருக்காங்க. அது அந்த நீதிபதி வந்து சிறந்த அறிஞராகினால அவர் எழுதினது சரியாக தான் இருக்கும். அவர் பெயர் திரு மார்க்கண்டேய கட்ஜு. அப்போ இப்ப வரைக்கும் அவர்களுடைய எண்ணம் எங்க இருக்குன்னா, கொஞ்சம் நீங்க அசந்தீங்கன்னா மனுஸ்மிருதியவே கொண்டு வந்து வச்சிருவாங்க. அதுக்கு தயாரா தான் இருக்கிறாங்க. இது வந்து அப்போ பிரிட்டிஷ் காலத்துல இப்படி பொதுவான சட்டங்கள் வந்த பிறகு கூட பர்சனல் லா என்பது அவரவர் மதம் சார்ந்த சட்டம் அப்படிங்கிறதுனால பெரும்பான்மை மக்களுடைய வாழ்வியல், சொத்துரிமை, திருமணங்கள் சார்ந்த சட்டமாக ஸ்மிருதிகள் தான் இருந்தன. அப்ப ஸ்மிருதிகள்ல நீங்க 1973 ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. அதுல கூட பாக பிரிவினையில ஒரு பார்ப்பனர் அல்லாத ஒரு குடும்பத்துல அண்ணன் வந்து சாமியாரா போயிட்டாரு. அண்ணன் சாமியாரா போயிட்டாரு, திரும்பி வந்து சொத்து கேக்குறாரு. தம்பி வந்து வீட்டுல கடன் எல்லாம் அடைச்சிருக்காரு, கஷ்டப்பட்டிருக்காரு, கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காரு எல்லாரையும். அவரால என்னது எல்லாம் நான் பண்ணேன், இப்ப வந்து இவரு சாமியாரா போனவர் வந்து சொத்து கேக்குறாரு. பாக பிரிவினை வழக்கு நடக்குது. அதுல இதே இன்டர்பிரிட்டேஷன்ஸ் நடந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வருது. உச்ச நீதிமன்றத்துல என்ன தீர்ப்பு சொன்னாங்கன்னா, அவர் வந்து சாமியாரா போகிற அந்தஸ்து உள்ள ஜாதியில பிறக்கல, ஆகையினால அவர் சாமியாரா போனதே செல்லாதுங்கிறதுனால அவருக்கு பாகப்பிரிவினைக்கு உரிமை உண்டு. அப்ப யாரு நீங்க நாட்டை ஆள்றதுக்கு, அமைச்சர் ஆகிறதுக்கு தான் இல்ல, சாமியாரா போறதுக்கு கூட உரிமை இல்லை. இதை யாரு உறுதிப்படுத்துறாங்க? நீதிமன்றம் உறுதிப்படுத்து.